வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். ஹெட்ஜிங் இன்கம் சீக்ரெட். அதாவது இது எப்படி தமிழில் சொல்கிறது ஹெட்ஜிங்னா ஒரு தடுப்பணைன்னு வச்சுக்கலாம். அந்த ஹெட்ஜிங் மூலமாக ஒரு பாதுகாப்பான வருமானத்தை எப்படி ஈட்டுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறேன். இது பல எளிய மக்களுக்கு ஒரு எட்டாக்கணி. அப்படின்னா என்னன்னு தெரியாதுங்களா. இது சம்மந்தமாக நிறைய காணொலி போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் இப்போ ஒன்றிணைச்சு நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் இதிலேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஹெட்ஜிங் மூலமாக எப்படி பணம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹெட்ஜிங்னு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு புரியல. இவர் ட்ரேடர் ஆச்சே. ஹெட்ஜிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும். ட்ரேடிங்கில் 3 ரகம் இருக்குது. ஸ்பெக்குலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூக பேரம். மார்க்கெட் மேலே போகும், கீழே போகும், இங்கே நிற்கும், இங்கே சப்போர்ட் எடுக்கும், இங்கே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பண்ணுறது எல்லாமே ஸ்பெக்குலேஷன். பையிங்களோ செல்லிங், ஹை ஆர்எஸ் இங்கே வந்தால் வைக்கணும், ஆர்எஸ் அங்கே போனால் வாங்கணும் அப்படின்ட்டு என்னென்னமோ பேசுகிறோம்ல, அது எல்லாமே ஸ்பெக்குலேஷனோட. ஆர்பிட்ராஜ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, ஒரு பொருள் ஒரு இடத்துல குறைவான விலையிலையும் இன்னொரு இடத்துல அதிகமான விலையிலையும் விற்கும். அப்படிங்கும்போது அதை விற்று வாங்குறது பேர் தான் ஆர்பிட்ராஜ். ஒரு உதாரணத்துக்கு இன்ஃபோசிஸோட விலை என்எஸ்சியில் 100 ரூபா, பிஎஸ்சியில் 101 ரூபா. இங்கே வாங்கிட்டு அங்கே விற்றீங்கன்னா ஒரு ஆர்பிட்ராஜ். இந்த மாதம் ஃபியூச்சர் குறைவாக விற்கி, அடுத்த மாதம் ஃபியூச்சர் அதிகமாக விற்கிது. இங்கே வாங்கிட்டு அங்கே விற்றீங்கன்னா அதுக்கு பேர் ஆர்பிட்ராஜ். இதுவும் மிஷின் தான் பண்ணுது பெரும்பாலும். இதுக்கு நமக்கு வேலையே இல்லை. நீங்கள் நினைக்கக்குள்ளே அதை மிஷின் விற்றுரும், ஆள்களை விற்று வாங்கிடும். ஸோ ஆர்பிட்ராஜுக்கு நம்மளால் பெரும்பாலும் பண்ணவே முடியாது. சரிங்களா. ஹெட்ஜிங் அப்படின்னாங்கிறத நம்ம பற்றி பேச போகிறோம். ஹெட்ஜிங்காக என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வயலில் விவசாயம் பண்ணுறீங்க. கரெக்டுங்களா. திடீர்னு உங்களுக்கு இயற்கையாகவே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வெள்ளமோ இல்லை ஒரு கொரோனா மாதிரி ஒரு பேரிடரோ வருதுன்னா அதுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்கி வைக்கலாம் இல்லையா. அதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங். இந்த ஹெட்ஜிங் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஹெட்ஜிங் ஏன் பண்ணுங்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க, ட்ரேடிங்னாலே சைக்காலஜி தான் அப்படின்னு. உண்மைதான், ட்ரேடிங்னாலே சைக்காலஜி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை ரெண்டாக உடச்சி பாருங்கள். அப்போ தான் தெரியும் சைக்காலஜி எங்கேருந்து வருது. நம்ம சொல்லுவாங்கள்ல, வள்ளுவர் சொல்லிக்காரில், எதுனாலும் என்ன செய்யணும்னா அதோட ஆதி எங்கே பிரச்சனை வருதுன்னு பார்க்கணும். சைக்காலஜி ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 2 ஆன்சர் இருக்குது. ஒன்று உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சரியில்லை. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதிகமான லாஸ் எடுக்கிறாப்புல பொசிஷன் எடுக்கிறீங்க. இன்னொன்று நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணல. ஹெட்ஜிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அடிக்கடி நடக்கிற லாஸை தடுக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். புரியுதுங்களா உங்களுக்கு. அடிக்கடி நடக்கிற லாஸ், இதுக்கு மேலே நான் விற்க மாட்டேன், இதுதான் என்னோடய ஸ்டாப் லாஸு, இந்த ஸ்டாப் லாஸ்லாம் நான் வெளியில் வந்துடுவேன், இதுக்கு மேலே எனக்கு லாஸ் ஆகாது. இப்போ ஒரு ஷேர் வாங்குறீங்க, எனக்கு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 90 ரூபா என்னோடய ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிறீங்க இல்லையா. இது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அப்புறம் என்னங்க ஹெட்ஜிங், இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னா, 100 ரூபா நாளைக்கு 90 ரூபா வந்தால் தானே கட் பண்ணுவீங்க. 100 ரூபாய் இது நாளைக்கு 10 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சுன்னா, புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு. இப்போ நிஃப்டி வாங்குறீங்க, நிஃப்டி 17,000 வாங்குறீங்க, உங்கள் ஸ்டாப் லாஸ் என்ன போடுறீங்க, 16,900 போடுறீங்க. இது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். சரிங்களா. ஹெட்ஜிங், நாளைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆகிறது 17,000 15,000 ஓப்பன் ஆச்சுன்னா என்ன செய்வீங்க, இல்லை 12,000 ஓப்பன் ஆச்சுன்னா என்ன செய்வீங்க, அப்படியே கேப் டவுன் ஆச்சுன்னா என்ன செய்வீங்க. கரெக்டுங்களா. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஆக்சுவலாக ஹெட்ஜிங்கும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ஆனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம பெரும்பாலும் ஸ்டாப் லாஸ் போடுறது, இது பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு நார்மலாக அடிக்கடி நமக்கு நடக்கிற பேரிடர் நடக்கிற மிஸ்டேக்கை சரி பண்ணுறதுக்காண்டி பண்ணுறது தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஹெட்ஜிங்கில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி. அதில் உள்ள ஆபத்தை நம்ம குறைக்கிறதுக்கு பேர் ஹெட்ஜிங் பேர். இது என்ன இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க, ஹெட்ஜிங் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் சொல்கிறேன். சரி, ஹெட்ஜிங்கில் இவ்வளோ ரகம் இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ ஹெட்ஜிங் இன்கம் சீக்ரெட் டைப்ஸ் அப்படின்னா எப்படிலாம் பணம் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். 1, பையிங் இன்சூரன்ஸ் ஃபார் யுவர் போர்ட்ஃபோலியோ. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிறீங்க. நாளைக்கே மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா என்ன செய்யுது, கிராஷ் ஆச்சுன்னா என்ன செய்யறது, விற்றுறோம். நீங்கள் விற்கவும் முடியாது, மார்க்கெட் கொரோனா மாதிரி கீழே விழுந்துட்டே இருந்தால் என்ன பண்ணுறது. அப்படிங்கும்போது ஒரு இன்சூரன்ஸ் வாங்கலாம். அதுக்கு பேர் என்னென்னா ப்ரொடக்டிவ் புட்டுன்னு பேர். ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட் இப்போ 17,000 இருக்குன்னா 17,000 புட்டு நீங்கள் டிசம்பரில் வாங்கலாம். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5% ஆகும். இது வாங்கிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட லாட் சைஸ் எவ்வளோ இருக்குது. இப்போது நிஃப்டியோட லாட் சைஸ் 50 இருக்குது. 17,000 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 லட்ச ரூபா வரும். 8.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு புட்டு வாங்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோட காஸ்ட் 5% ஆகும். 5%னா 10 லட்சத்துக்கு 50,000 ஆகும். சரிங்களா. மார்க்கெட் மேலே போச்சுனாலும் இந்த 50,000 உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். ஆனால் உங்களுக்கு மேலே போகிறதுனால லாபம் இருக்கும்.
மார்க்கெட் கிராஷ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, 17,000 கிடு 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 கிடுன்னு கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க, 10,000 வந்துச்சுன்னா உங்களுக்கு லாஸ் எதுவுமே ஆகாது. ஏன்னா நீங்கள் 17,000 புட்டு வாங்கிட்டீங்க, 50,000 மட்டும்தான் உங்களுக்கு லாஸு. மார்க்கெட் கீழே வர 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 உங்களுக்கு லாஸ் ஆகாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ப்ரொடக்டிவ் புட்டுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது மூலமாக அத்திமணி புட்டு வாங்கிட்டீங்கன்னா கரண்ட் வீக்லியோ கரண்ட் மந்த்லியோ நெக்ஸ்ட் மந்த்லேயோ வாங்கக்கூடாது, டிசம்பரில் லாங் டேர்மில் வாங்கணும். வாங்கினா தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா சீப்பாக கிடைக்கும், 5%ல் கிடைக்கும். இது பெரும்பாலும் புல் மார்க்கெட்டில் விக்ஸ் லோவாக இருக்கும்போது வாங்கணும். இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா லோவாக இருக்கும்போது வாங்கணும். வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. வருஷம் வருஷம் 5% நீங்கள் மொய் எழுதணும். அந்த மொய் உங்களை எப்போ காப்பாற்றுனா, மார்க்கெட் மேலே போச்சுன்னா 5% லாஸ் ஆகிடும். மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா உங்களுக்கு லாஸ் போகவே விடாது. இது சம்மந்தமாக ஒரு காணொலி போட்டிருக்கேன், நீங்கள் அந்த காணொலி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏங்க வருஷம் வருஷம் 5% மொய் எழுதணுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வச்சிங்கன்னா, அதுக்கு தான் இன்னொன்று இருக்குது, கவர்ட் கால். ஒரு அண்டர்லைன் வச்சுருக்கீங்க, காலை செல் பண்ணுறீங்க. அண்டர்லைன் வச்சிருக்காம காலை செல் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் நேக்கடு கால்னு பேர். அண்டர்லைன் வச்சிருந்து நீங்கள் காலை செல் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் கவர்ட் கால்னு பேர். இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். பிக் பாய் கவர்ட் கால், 4 வருடங்களில் உங்களுடைய பணத்தை எப்படி ரெட்டிப்பாக்குறது அப்படின்னு போட்டிருக்கேன். அது மூலமாக ஒரு 15% வந்து மாதம் இல்லை, வருஷத்துக்கு சம்பாதிக்கலாம். மாதத்துக்கு 1% வச்சுக்கிட்டா கூட சிஏஜிஆரில் 15% சம்பாதிக்க முடியும். ஸோ 15% இதில் நீங்கள் கவர்ட் காலை சம்பாரிச்சிங்கன்னா அங்கேருந்து 5% நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரொடக்டிவ் புட்டுக்கு போட்டுடலாம். கவர்ட் கால் எப்படி பண்ணணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும், இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது சம்மந்தமாக டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கவர்ட் கால் எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ரைட்டுங்களா? சரி, இது ஒன்று மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா பாதுகாக்கிறதுக்காண்டி ப்ரொடக்டிவ் புட், அது சம்மந்தமாக ஒரு வீடியோ. சரிங்களா? கவர்ட் கால்ங்கிறது மார்க்கெட் மேலே போகாமல் அப்படியே சைட்வேஸில் அரைக்கிறான் இல்லை கீழே போடுறேன்னா அதுக்கு ரெண்டல் எடுத்துக்கிறீங்க, அது கவர்ட் கால். இது 2வது ஸ்ட்ராட்டஜி. 3வது ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, மார்க்கெட் கிடுன்னு கிராஷ் ஆகுது, கொரோனா மாதிரி கிராஷ் ஆகுது, விக்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு, இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனி ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதுக்கு பேர் எலைட் ப்ளஸ்ன்னு இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எங்கே ஷார்ட் பண்ணணும், எங்கே ஹெட்ஜிங் பண்ணணும், எங்கே கவர் பண்ணணும், எப்படி வந்து ஹெட்ஜிங் பண்ணி உங்களோட லாஸை குறைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இருக்குது. இது மார்க்கெட்டை ஷார்ட் அடிச்சு பண்ணுறது. சரிங்களா? இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் போக நீங்கள் வச்சுருக்கீங்களா பையிங் ஆப்ஷன் ஃபார் ஸ்பெக்குலேஷன் சொல்கிறேன் இல்லையா, ஆல் ஸ்ப்ரெட், கிரெடிட் ஸ்ப்ரெட், டெபிட் ஸ்ப்ரெட், இது மூலமாக அதாவது வந்து உங்கள் கோலட்டரில் வச்சு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிறீங்க, புட்டை வாங்கிட்டீங்க, கவர்ட் கால் விற்கிறீங்க, கீழே வரும்போது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வருதுங்களா, கவர்ட் கால்லையும் ஒரு ரெண்டல் இன்கம் வருது. இது போக உங்கள் கோலட்டரில் வச்சு நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஸ்ட்ரங்கிள், ஷார்ட் ஷட்டில், அயன் காண்டூர், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ணணுமோ அந்தந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இப்போ இதெல்லாம் பயிற்சி வகுப்புலாம் நிறையா சொல்கிறேன். சென்னையில் தமிழில் நடக்குது. அது மூலமாக நான் 24% ரொம்ப 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 குறையா சொல்கிறேன். சரிங்களா? ஒரு 30% சம்பாதிக்க முடியும். சரி, 24% வச்சுக்கோங்க. சரிங்களா? சம்பாதிக்க முடியும்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு என்ன ஆகுது, இதில் கிட்டத்தட்ட 15% சம்பாதிக்கிறீங்க, இதில் 5% போயிடும். ஸோ இங்கே 10, இங்கே ஒரு 24, 34% வந்து நீங்கள் வந்து ஹெட்ஜிங்கில் சம்பாதிக்க முடியும். இதில் ஹெட்ஜிங்னு மட்டும் வச்சுக்கிட்டா கூட 10% சம்பாதிக்க முடியும். இதில் 5% போயிடுது, இதில் 15% வருது. ஸோ 10% வந்து அதாவது உங்கள் போர்ட்ஃபோலியோ எந்த ஆபத்து இல்லாமல், ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த ஹெட்ஜிங் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, கொரோனா ஃபால்லாம் நீங்கள் காலி, 2008 நீங்கள் காலி, உங்கள் போர்ட்ஃபோலியோ காலி ஆகும். ஹெட்ஜிங்கிறது வந்து பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு மட்டுமே ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜி. அதை நீங்கள் கற்றுக்கணும். இது சம்மந்தமாக தனியாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். மேரிடு புட்னா என்ன, ப்ரொடக்டிவ் புட்னா என்னன்னு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிங்கனாலே ஹெட்ஜிங்கில் மட்டுமே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12% சம்பாதிக்க முடியும். அது போக நீங்கள் தனியாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம். இது சம்மந்தமாக நான் பயிற்சி வகுப்பில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதெல்லாம் நீங்கள் கலந்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க. ஸோ ஹெட்ஜிங்கோட என்ன முக்கியமான நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லாஸை வந்து குறைக்கும். ஓகேங்களா? மந்த்லியும் இயர்லியும் வந்து உங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்கும். ரெண்டல் இன்கம் சொன்னோம் இல்லையா, மாதம் வருஷம் ஒரு ரெண்டல் இன்கம் மாதிரி கிடைக்கும். மார்க்கெட் ஏறலையா, ஒரு இழப்பீட்டு தொகை. மார்க்கெட் இறங்குதா, ஒரு இழப்பீட்டு தொகை. கேட்டிங்களா? போர்ட்ஃபோலியோ வந்து ட்ராடவுன் குறையும். 1 கோடியிலேருந்து திடீர்னு 50 லட்சம் 40 லட்சம்லாம் வரும். அது மாதிரிலாம் வராது ஹெட்ஜிங் பண்ணிங்கன்னா. 1 கோடியிலேருந்து 90 லட்சம், 1 கோடியிலேருந்து 90 லட்சம் 95 லட்சம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இறங்காது. சரிங்களா? அண்ட் ஹெல்த்தி இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங் சைக்காலஜி பாதிக்காது. நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நான் சொன்ன மாதிரி நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, இன்சூரன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுறீங்க, இன்சூரன்ஸ் கட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை. இந்த மாதிரி ஹெட்ஜிங் பண்ணிங்கன்னா அது ட்ரேடிங்காக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும்,
வேறு எதுனாலும் இருக்கட்டும் உங்களுக்கு எந்த விதமான ட்ரேடிங் சைக்காலஜியும் வராது. ஏன்னா பெரிய லாஸ் நீங்கள் பார்க்க போகிறதில்ல, பெரிய பேனிக்கை நீங்கள் பார்க்க போகிறதில்ல, ஸ்ட்ரெஸ் இருக்க போகிறதில்ல. சரிங்களா? ஸோ மறந்துடாதீங்க, நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா தெரியாது, ஆனால் ஹெட்ஜிங் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா ஹெட்ஜிங் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்ப்ளீட் ஆகாது, ட்ரேடிங்கும் கம்ப்ளீட் ஆகாது. இப்போ புரிஞ்சிருக்கும் ஹெட்ஜிங்னா என்ன, அது இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுக்கு சம்மந்தமாக நிறையா வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இதை எப்படி முறையாக சரியான விகிதத்தில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்ம இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம்.